நரகம் தீயவர்களின் வசிப்பிடமாகும். நரகம் சுவனம்னு எடுத்தீங்கன்னா நரகத்திற்கு செல்பவர்கள் தீயவர்கள் என்றும் சுவனத்திற்கு செல்பவர்கள் நல்லவர்கள் என்றும் கூறுகிறோம். சுவனத்தில் எப்படி பல உயர்ந்த தராஜுக்கள் இருக்கின்றனவோ நரகத்திலும் பல படித்தரங்களும் வகைகளும் காணப்படுகின்றன. ஜஹன்னம் நெருப்பு, லலா கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு, ஹுத்தமா உடைக்கக்கூடிய நெருப்பு, ஜஹீம் இழிவான தண்டனை, சக்கர் தொழாதவர்கள் செல்லக்கூடிய நெருப்பு, சயீர் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு, ஹாவியா படுகுழி. இந்த நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பாவச்செயல்கள் எது அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி இருக்கும். அவ்வகையான பாவச்செயல்கள் புறம் பேசுதல், பிறரின் சொத்துக்களை அபகரித்தல், பிறரை மானபங்கப்படுத்தல், கொலை செய்தல், களவெடுத்தல், மது அருந்துதல், வட்டியுடன் தொடர்புபடுதல், விபச்சாரம் செய்தல், கோள் சொல்லுதல், புறம் பேசுதல், துரோகம் செய்தல். இவற்றிலிருந்து மீள வேண்டும் என்றால் தௌபாவே முதல் கீ. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், ஈமானின் அம்சங்களில் ஒன்றை நிராகரித்தல், இஸ்லாத்தின் நடைமுறைகளை பரிகசித்தல், இஸ்லாத்தின் கடமைகளை பரிகசித்தல், இறை சட்டங்களை தமக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்தால். இந்த மாதிரி செயல்களும் நரகத்திற்கு எங்களை இட்டு செல்லும். இதுவும் பெரிய பாவச் செயல்களில் ஒன்றாகும். இவற்றுக்கும் தௌபாவே ஒரு எங்களை காப்பாற்றக்கூடிய ஆயுதம். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுங்கள் என்று எமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தடவை கூறியிருப்பதோடு அல் குர்ஆனும் நரகத்தை பற்றி பல இடங்களில் கூறியிருக்கின்றது. எமது வசனங்களை நிராகரிக்கின்றவர்களை நாம் நரகத்தில் தூக்கி எறிவோம். அவர்களது தோள்கள் கரைவிடும் போதெல்லாம் வேதனையை அவர்கள் அனுபவிக்கணும் என்பதற்காக அவர்களது தோள்களை மாற்றிவிடுவோம். 4வது சூரா 56வது வசனம். ஈமான் கொண்டவர்களே, அதிகமான பாதிரிகளும் துறவிகளும் அதிகமான சொத்துக்களை தவறான முறையில் சாப்பிடுகின்றனர். அவர்கள் அல்லாஹ்வின் பாதை விட்டும் தடுக்கின்றனர். தங்கம், வெள்ளி போன்றவற்றை அல்லாஹ்வோட பாதையில் செலவு செய்யாம சேகரித்து வைப்பவருக்கு நோவினை தரும் வேதனை இருக்கின்றது. அந்நாளில் அவற்றை நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சி அவற்றால் அவர்களது நெற்றிகளிலும் விழாக்களிலும் முதுகளிலும் சூடு போடப்படும். நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்திருந்தவை இவைதான். நீங்கள் சேமித்து வைத்திருந்தவற்றை சுகித்து பாருங்கள் என அந்நாளில் கூறப்படுமாம். 9வது சூரா 33-35வது வசனம். அவர்கள் மறுமையா தூரமாக காண்கிறாங்க, நாம் அதனை சமீபமாக காண்கின்றோம். அந்நாளில் வானம் செம்மை போன்று உருகி வழியும், மலைகள் பட்டுப்போன பஞ்ச போன்று ஆகிவிடும். ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் குறித்து விசாரிக்க மாட்டார்களாம். அவர்கள் தமது நண்பர்களை தமக்கு முன்னால் கண்டார்கள் என்னும் குற்றவாளிகள் அன்றைய நாளில் வேதனையிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்வதற்காக தனது துணைவிய சகோதரன தன்னிடம் தங்கி வாழ்ந்த தமது குடும்பத்தார பூமியிலுள்ள அனைவரையும் ஈடாக கொடுத்து பின்னர் தான் தப்பிக்க அவன் வழிவகுப்பானாம். அது ஓடுபவர்களை துரத்தி பிடிக்கும், கொழுந்து விட்டெறியும் தீனாக்காகும். தோலை கருகச் செய்து கழிச்சு போடக்கூடிய செல்வத்தை சேமித்து பதுக்கி வைத்து புறமுதுகிட்டு புறக்கணித்து ஓடுபோற துரத்தி பிடிக்குமாம். மஆரிஜ் 7வது சூரா 6-18வது வசனம். நரகத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பொய்ப்பித்து வழிகெட்டு போனவர்களே, நீங்கள் முட்களையுடைய கள்ளிமரத்தையே புசிப்பீர்கள். அவர்கள்
அதனால் தனது வயிற்றை நிரம்பிக் கொண்டிருப்பார்கள். கொதிக்கும் நீரையே குடிப்பார்கள். அதனை தாகித்த ஒட்டகை போன்று குடிப்பார்கள். கூலி கொடுக்கும் நாளில் அவர்களுக்கு விருந்து இதுதான். 51-56வது வசனம். நரகத்தில் மிக குறைந்த வேதனை செய்யப்படுபவனுக்கு அவனது 2 பாதங்களுக்கு கீழே 2 நெருப்பு கந்துகள் வைக்கப்படுமாம். அது அவனுடைய மூளையை உருக்கி எடுத்து விடுமாம். அப்போது அவன் இந்த நரகத்திலேயே நான் தான் கடுமையான வேதனை செய்யப்படுகிறேன் என்று எண்ணுவானாம். ஆனால் இவன்தான் மிக குறைந்த வேதனையை அனுபவிப்பவன். நரகத்தில் நுழைபவர்கள் தண்டனையை அனுபவிப்பாங்க. அவரால் வாழவும் முடியாத, சாகவும் முடியாத கைசேதமான நிலைமைக்கு உட்படுவாங்க. எனவே பாவச்செயல்களிலிருந்து நீங்கி நரகத்திலிருந்து நாமும் நீங்கி விடுவோம். எமது வாழ்க்கை நாம் வாழ்ந்ததற்கான விமோசனங்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நரகம் சுவனம் படைக்கப்பட்டிருக்கின்றது. உலகில் நல்லதை செய்பவர்கள், நல்லதை செய்தவர்கள் மக்கி மண்ணாகி போவதை யாரும் விரும்புவதில்லை. அந்த விமோசனத்தை அவர்கள் நல்லவர்களாக இருந்ததற்கான பலனை பெற்றுக்கொள்வது தான் சுவனம். அதே மாதிரி உலகத்தில் பல தீயவர்கள், தீய குணங்கள் உடையவர்கள், மற்றவர்களுக்கு தீயதையே செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றனர். அவர்களுக்கும் உலகத்தில் செய்ததற்கான ஒரு தண்டனை தேவை, ஒரு விமோசனம் தேவை. ஆகவே தான் நரகம் அவர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. தீய காரியங்களால் சூழப்பெற்ற நரகத்துக்கு செல்வது மிகவும் இலகு. ஆனால் நன்மையால் நிரப்பப்பட்ட சுவனத்திற்கு செல்வது மிகவும் கடினம். நாமும் நல்லதை செய்து நன்மை செய்தவர்களாக சுவனத்தை அடைவோம். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவோம். அல்லாஹ் ஏவியவற்றில் முடியுமானவற்றை ஏவி நல்லதை செய்வோம். அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து முழுமையாக நாமும் தவிர்ந்து இருப்போம். மறுமையில் நாம் நீதியின் தராச நிலைநிறுத்தி வைப்போம். அதனால் எந்த ஆன்மாவும் சிறிதளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. ஒரு கடுகு அளவாக அவர்கள் செயல்கள் இருப்பினும் நாம் அதனை கொண்டு வருவோம். கணிப்பீடு செய்வதற்கு நாமே அதற்கு போதுமானவர்கள்.